அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் அருளால் மாசிலாமணி என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி குப்பம்மாள், இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்தான் என் அப்பா கணேசன். அவர் கல்யாணம் முடித்த பெண்தான் என் அம்மா ராஜேஸ்வரி. இவர்கள் இருவருக்கும் பிறந்த மூத்த மகன் மோகன் கனியரசு என்ற பெயர் என்னுடைய பாட்டி தான் எனக்கு வைத்தார்கள். அதேபோல் என் உடன் பிறந்த தங்கை, பெரிய தங்கை உமா மகேஸ்வரி, சிறிய தங்கை கலைச்செல்வி. நான் பிறந்தது சென்னை பெரம்பூர் பகுதியில் வைத்தியர் கார்டன் என்ற ஊரில் நான் பிறந்தேன். என்னுடைய அப்பா தாத்தா எல்லாம் பிஎம்ஸ் மில் என்ற ஒரு மில்லில் வேலை பார்த்து வந்தார்கள். அதன் பிறகு கோட்டேரி என்ற பள்ளியில் நான் படித்தேன். அதன் பிறகு பெரம்பூர் என்ற பள்ளியில் சேர்த்தார்கள், அதிலையும் படித்தேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய குடும்ப சூழ்நிலாம் கொஞ்சம் எளிமையாக போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அந்த வேலையை விட்டுட்டார். அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்பட்டு இதாகிடுச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நான் தொழிலில் இறங்கிட்டேன். அதாவது தச்சு தொழில் செய்தேன். அந்த தச்சு தொழிலில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக, நியாயமாக, சத்தியமாக, தர்மமாக செய்தேன். அப்படியே செய்துன்னு வர காலகட்டத்தில் என்னுடைய அப்பா 1985 காலமாகிட்டார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்ப சூழ்நிலையில் நான் பொறுப்பு ஏற்று என்னுடைய தாத்தா, பாட்டி, அம்மா, தங்கைகள் இவர்களெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவானதனால் படிப்பு நின்று விட்டது. அதன் பிறகு தச்சு வேலைகளை இறங்கி அதில் நேர்மையாக செய்து இவர்கள் இருவரையும் திருமணம் செய்தேன். அதன் பிறகு என்னுடைய திருமணம் செய்தேன். என்னுடைய மனைவி பெயர் விஜயலட்சுமி. எங்கள் இருவருக்கும் மூத்த மகள் சந்திரலேகா என்ற பெண் பிறந்தது. அதன் பிறகு இரண்டாவது மகன் முருகன், மூன்றாவது மகள் துர்கா. இப்படி வாழ்ந்து கொண்டு வந்த காலத்தில் நான் உறங்கிக் கொண்டு இருந்தேன். இதை குறைஞ்சது நான் சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்றேன். உறங்கி கொண்டிருந்தேன்னா திடுக்குன்னு எழுந்து உட்கார்ந்தும் போது என்னுடைய நினைவு என்னன்னா, நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக வளர்ந்தோம் என்று சற்று சிந்தித்த போதே ஒருத்தர் பெரியவர் வர. அவர் தான் சிவபக்தர். அவர் பேர் சிவா செல்வம் முதலியார். அவர் ஐயா. அவர் என்ன பண்றாரு, இது நினைச்ச உடனே ஆண்டவனால அவர் எப்பா பாடி ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாப்பான்னு கூப்பிடுறாரு. அப்போ பாடி ஈஸ்வரன் கோயிலுக்கு நான் போகும்போது அந்த பெரியவர் கூட போகும்போது அங்கே இருந்த பெரியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாடி ஈஸ்வரன் கோயிலில் வள்ளலார் சபை வச்சிருக்கிறாங்க. அந்த சபையில் அந்த பெரியவர் தாத்தா கூட போனேன். வாங்கன்னு உட்கார வச்சாங்க. அப்போ உட்கார வைக்கும்போது யார்ப்பா இந்த புள்ளாண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னுடைய பக்கத்து வீட்டு பையன், ரொம்ப அற்புதமான பையன் சொல்லிட்டு அவர் அதிகப்படுத்துறாரு. அப்போ அவர் கூட உட்காந்துன்னு அவங்க பெரியவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ அந்த பெரியவங்கெல்லாம் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலாரை பற்றி பேசுகிறாங்க, புலாவை பற்றி பேசுகிறாங்க, மாமிசை பற்றி பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது என்ன வருதுன்னா, அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு, அந்த சொற்பொழிலாம் முடிஞ்சிட்டு நாங்கள் வெளியே வரோம்.
அப்படி வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஐயா பெரியவர்கிட்ட கேட்குறேன், தாத்தா இந்த மாதிரி புலால் மாமிசம்லாம் பேசுகிறாங்களா, இதெல்லாம் என்ன தாத்தா அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா இந்த மாதிரி வந்து கறி மீன்லாம் சாப்பிட்றாங்களா, அதை பற்றி என்னம்மா பேசுகிறாங்க அப்படின்னு. சரி அப்படின்னா என்ன தாத்தா அப்படின்னா, இல்லை அதெல்லாம் வெட்டி கொண்டு சாப்பிட்றாங்களா, இதெல்லாம் பாவம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அப்படியா தாத்தான்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வரோம். எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் பாட்டிக்கிட்ட நான் கேட்குறேன், என்ன பாட்டி இந்த மாதிரி வந்து வல்லாசாவில் போனேன் பாட்டிகேஸ்வரன் கோயிலுக்கு, இந்த மாமிசம் சாப்பிட்றதெல்லாம் பாவம்னு சொல்கிறாங்களே, இது என்ன பாட்டி இந்த மாதிரி என்னை வந்து இது மாதிரிலாம் கொடுத்து என்னை இந்த மாதிரி பாவத்துக்கு ஆளாக்கிட்டிய அப்படின்னு நான் கேட்கும்போது அது பாட்டி சொல்கிறாங்க, அப்பா உனக்கு பிடிச்சதுன்னா சாப்பிட்டுலாம் விட்டுட்டுப்பா, அதை பற்றி என்ன இருக்குது அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நான் இது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதை விட்டுறேன். விட்டும்போது என்ன இருக்குன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சைவமாக மாறுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நான் வள்ளலாரில் பயணம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிவனடியார் சபைக்கெல்லாம் நான் போவேன். மாணிக்க வாசகர் இந்த மாதிரிலாம் விழாலாம் நடத்துவாங்க, அந்த சிவன் பாட்டுலாம் பாடுவோம், இந்த மாதிரிலாம் பயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வள்ளலாரிலே நான் பயணம் பண்ணுறேன். இந்த வள்ளலாரில் பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா சபைக்கும் நான் போவேன். ஏன் அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து, ஒவ்வொருத்தரும் ஒரு செயல்பாடு, இந்த மாதிரிலாம் செய்துன்னுக்கிறாங்க. அப்போ இது எது என்னடா இது இந்த மாதிரிலாம் பேசினுக்கிறாங்களே, எதையும் நம்ப முடியல. ஒருத்தர் ஒரு விழா பண்ணுறாங்க, இன்னொருத்தர் விழா பண்ணுறாங்க, இப்படி போயிட்டு இருக்குது. அப்போ இது மாதிரி வந்து எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குதுன்னா, வள்ளலாரில் வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. வள்ளலார் சொன்ன கருத்து ஒன்றா இவங்க ஆராய்ச்சி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் எனக்கு இருந்தாலும் என்னோட இது எல்லாத்துலேயும் தான் நான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதாவது வந்து திருக்குறளாக இருந்தாலும் சரி, அது பைபிளாக இருந்தாலும் சரி, திருக்குறளாக இருந்தாலும் சரி, பகவத்கீதா இருந்தாலும் சரி, ராமாயணம் இருந்தாலும் சரி, எல்லா நூல்களும் படித்து வந்து ஆராய்ச்சி பண்ணுறேன். ஏன் அது ஆராய்ச்சி பண்ணுறேன்னா, அதில் உள்ள என்ன தெளிவு, என்ன சொல்லிக்கிறாங்க, மக்களுக்கு என்ன பயன், இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது. அப்படியே நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த சபைக்கும் போகிறது, என்னுடைய வாழ்க்கையை அந்த மாதிரி நடத்திக்கின்னு எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்து வள்ளலாரில் முழுமையாக நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். அப்போ வள்ளலாரில் முழுமையாக ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வடலூருக்கு போகிறோம். வடலூரில் போகும்போது அங்கேயும் அதே போகிறதுலாம் வராங்க, எல்லா பக்தர்கள்லாம் வராங்க, வள்ளலாரை கும்பிட்றவங்க எல்லாருமே வராங்க, பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சரி இது வள்ளலாரை பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கினே இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இப்போ வள்ளலாரில் இவ்வளோ பொருள்லாம் சொல்கிறாங்க, இவ்வளோ அற்புதம்லாம் சொல்கிறாங்க, சரி நமக்கு ஒரே ஏதாவது நோய் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணுறேன்னா, சித்த மருத்துவத்தை வந்து நான் என்ன பண்ணுறேன், சித்த மருத்துவர்கள்லாம் போய் பார்க்குறேன். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளாளுக்கு ஒரு கருத்து, ஆளாளுக்கு ஒரு இது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பணம் சம்பாதிக்கிற குறிக்கோளில் தான் இருக்கிறாங்க. வேண்டி இந்த மக்களுக்கு வந்து நோயை போக்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லை, முழுமையான ஆள் எண்ணம் இல்லை. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், சித்த வைத்திய நூலெலாம் வாங்கி படிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூலிகையை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுறேன். ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த மூலிகை வந்து எந்த நோய்க்கு என்னன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி அதை என்ன பண்ணுறேன், இவங்க எல்லாமே இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்களை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இலவசமாக பண்ண ஆரம்பிக்கிறேன். சில நோய்கள்லாம் இலவசமாக செய்து அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் வள்ளலாரில் வந்து இந்த மாதிரி பயணம் பண்ணிக்கின்னு இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ இது எல்லா நூல்களையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்போ நம்ம முழுமையாக என்ன, இப்போ நம்ம இந்த மக்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு லாஸ்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே அறியாமையில் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறேன். அப்போ அந்த அறியாமை ஏன் இந்த மாதிரிலாம் இந்த மக்களுக்கு அறியாமை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அறியாமையில இவங்க எல்லாம் மூழ்கி இருக்கிறாங்க எல்லாருமே. அப்போ அதை ஆய்வு பண்ணுறோம். அப்போ ஆய்வு பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வள்ளல் பெருமான் இதுவாக வந்து நம்ம இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறோமே, இதை வந்து என்ன பண்ணோம், மக்களுக்கு எடுத்து சொல்லி மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நோய், அப்புறம் கடன் தொல்லை, பிரச்சனை, ஒத்துமை இல்லாத வாழ்க்கை, இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணாக்கா உணவு வகை தான் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த உணவு வகையை வந்து நம்ம சரி பண்ணிட்டாக்கா தெளிவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்த ஞானிகள் எல்லாருமே சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைவ உணவை சாப்பிட்ணும். அப்போ சைவ உணவை சாப்பிடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கூட வந்து நம்ம பசிக்கும் போது தான் சாப்பிடணும், 100 டைம் சாப்பிடக்கூடாது இப்படின்னு சொல்றது எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். அப்போ இதை மக்களுக்கு நம்ம எடுத்து போய் சென்று அவங்க எல்லாருமே நம்ம என்ன பண்ணோம், உணவு வகையில் இவங்களை மாற்றணும். அப்போ மாமிச உணவு தான் எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்குது. ஒரு கோபப்படுறதுக்கும் அதான், அப்புறம் நல்ல செயல் செய்யாமல் இருக்கிறதுக்கு அதுதான். அப்போ இந்த மாமிச உணவை வந்து
சாப்பிடாம இருக்கிறதுக்கு மக்களுக்கு விழிப்புணர்ச்சி பண்ணணும் அப்படின்றத எனக்கு ஒரு எண்ணம் வந்து அதுக்கப்புறம் தான் வள்ளலாறில் வந்து முழுமையாக வந்து இருந்து இப்போ மக்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் இல்லாமல் இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குன்னா சைவ உணவை தான் சாப்பிடணும். அதுலேயும் சைவ உணவுலேயே இன்னொன்று இருக்குது, படுக்க வச்சு சமைச்சு சாப்பிட்ற அந்த மாதிரி இருக்குது. அதை விட இன்னொன்று அற்புதமாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கும், இயற்கை உணவாக சாப்பிடணும் அப்படின்ட்டு. அப்போ இயற்கை உணவுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்காத உணவு தான் இயற்கை உணவு. அப்போ அதையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு கிட்டத்தட்ட அதுவும் மக்களுக்கு எடுத்து சொன்னோம் அப்படின்றது ஒவ்வொன்றும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட இன்பம் இந்த உலகம் முழுவதும் எல்லா மக்களும் பெறணும்னு தான் என்னுடைய கொள்கை, என்னுடைய ஆசை. இதை வந்த ஞானிகளுக்கும் இதே ஆசை தான். அது வள்ளுவராக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகமாக இருந்தாலும் சரி, வந்த எல்லா ஞானிகளும் அதே ஆசை தான். அதே ஆசை தான் அடியனுக்கும். அதை தான் மக்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்லி இவங்க வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தான் இந்த வாழ்வில் நான் வந்து பயணம் பண்ணினுக்கிறேன். இதுதான் என்னுடைய பெரிய கருத்தாக இருக்குது. இதை செய்து எல்லா மக்களையும் நல்லா வாழ வைக்கணுன்ற ஒரு பெரிய நடத்தி எல்லா மக்களையும் வாழ வைக்கிறதுக்கு உண்டான வழி என் மூலியமா இந்த உலக மக்கள் அறிஞ்சு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு தான் என் ஆசை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக, கொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக, கொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓ